நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் சர்ச்சிலேருந்து பிபி ஸ்டூல் கூட போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்தாச்சு, வேனுமே வந்துட்டு இல்லை ப்ரேயர் பண்ண கூப்பிட்றாங்க. வாங்க சார், ப்ரேயர் பண்ண போகிறோம். குமாரன் பரிசுத்தாரும் இணைந்து உச்சல தலங்களுக்கு செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறது. எல்லாரும் அவ்வளோதான், ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வேனுக்கு போயிட்டு இருக்கோம். இடம் பிடிக்கிறது எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க. அவங்க ஏறி முடிச்சோன்னா நம்மளே ஏற வேண்டியதான். நம்ம ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு எந்த இடம்னு தெரியல சரியா. நாகர்கோவில்னு சொன்னானுங்க. நாகர்கோவில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. போயிட்டு பார்த்தா தான் தெரியும். எல்லோரும் கிளம்பியாச்சு, எல்லாம் வேனில் ஏறியாச்சு. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டீ குடிக்க வந்துட்டோம். ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. டீ குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்புவோம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிபி ஸ்டோரில் திருப்பரப்புக்கு வந்துருக்கோம். எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். நானும் கேமராமேன் மட்டும் தான் இங்கே இருக்கேன். வீடியோ எடுத்து முடிச்சு குளிக்க போகணும். நாங்கள் குளிச்சு முடிக்க போகிறோம். எங்கள் ஊர் பசங்க நாங்கள் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இல்லை காய்ஸ், நாங்கள் திருப்பரப்பில் குளிச்சு முடிச்சாச்சு. இன்னும் அடுத்த ஒரு பிளேஸுக்கு போகிறோம். என்ன பிளேஸ்னு தெரியல. பார்த்துக்கோங்க, வேன் எங்கே விட்டாங்கன்னு தெரியல. வேன் தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கே விட்டுருக்காங்கன்னு தெரியல. இங்கே எல்லாரும் எங்கள் ஊருக்கான அவ்வளோ பேர் இங்கே தான் போகிறானுங்க. நாங்களும் நாங்கள் அவ்வளோ பேர் போயிட்டுருக்கோம். எங்கே விட்டுருக்காங்கன்னு தெரியல. பார்க்கணும் எங்கே விட்டுருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்தா இருக்கும். க்ரீன் கலர் தான் அந்த வேன். அதான் குட்டி லாஸ்ட் இயர் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்ருந்தோம். ஃபேமிலி ஒரு சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க பாருங்க. அதில் தான் நான் போன வருஷம் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன். இந்த வருஷம் அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். அங்கே காய்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டோம். கீழே சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்கள் ஊருக்காரங்க எல்லாம் அங்கே மேலே இருக்கானுங்க. என் கூட வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை. ஒரே செடியாக இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கு இடம். இடம் சுற்றி பாருங்கள். அவ்வளோ அங்கே தான் போனோம். அதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது சாப்பிட்டு ஓடிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா எங்கள் ஆள் கட்ட ஆரம்பிச்சிடுவார். எங்கள் கைடு கட்ட ஆரம்பிச்சிடுவார். காய் நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தோம். பார்த்துக்கோங்க, இடத்துக்கு வந்துட்டு இந்த இடம் உள்ளே கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. இந்த இடம் அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பார்த்து ஒரே எறும்பாக இருக்குது. அது என்ன மஞ்சள் கலர் எறும்பு உண்டு. கடிச்சா பயங்கர வலி வலிக்கும். ஃபுல்லாகவே அதான் இருக்குது. கேமராமேன் கழுத்தில் 2 போட்டு இங்கே பாருங்கள் எதுவும் பண்ணல. இங்கே பாருங்கள் என் சட்டையை எப்படி போட்டு கடிக்க பாருங்கள். கையை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக கடிக்கி. அப்பா உதறி விட்டேன். ஆல்ரெடி யாரும் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. பலாப்பழம் இங்கே பாருங்கள். சின்ன பழம் நினைக்கிது. அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்டு. திருப்பரப்பில் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்காம போனால் நல்லாவாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு. ஆனால் எங்களுக்கு அப்படியே ஃபோன் வந்துட்டு வாங்கலை, சீக்கிரம் வாங்கலைன்னு அப்படியே எங்களுக்கு ஃபோன் வந்துட்டு போட்டுருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் நடந்து போனால் வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அடுத்தது ஏதோ ஒரு பீச்சுக்கு போகிறோமா. அது என்ன பீச்சுன்னு தெரியல. வெயில் வேறு இங்கே பரவாயில்ல, அந்த இடத்துல எப்படி இருக்கும் தெரியல. பீச்சில் மத்தியான நேரம் வெயில் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஃபுல்லாக ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பாறையில் இறங்கி அப்படியே ஓடி அங்கே ஒரு லாஸ்ட் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி உள்ளே ஒரு வ்ளாக் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் மென்டார் வந்து அப்படியே ஃபோன் அடிச்சுட்டான் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ நாங்கள் போக வேண்டிய நிலைமை. இனிமேல் அடுத்தது பீச்சில் போயிட்டு அங்கே போய் வ்ளாக் போடுறோம். எப்படி வரானு பாருங்கள். எதுக்குன்னு கேட்டோம்னா அவன் ஃபோன் அடிச்சுட்டான் பாருங்க மென்டார். அதுக்கு தான் பயந்து ஓடிட்டுருக்கோம். எல்லாம் அதுக்குள்ளே அங்கே ஓடிட்டாங்க. அடுத்தது நான் ஓடணும். அடுத்து எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு போகிறதா சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு. ஆனால் நாங்கள் பீச்சுக்கு போகல. அது பார்த்தா அது போகிற வழியில் இங்கே ஒரு டேம் இருந்துச்சு. அதான் அதில் போட்டிருக்கு பாருங்கள் பக்கத்தில். அதனால் அந்த டேமையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். அங்கே மேலே போனோம்னா தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். உள்ளே விடுவாங்கன்னு தெரியல. மேலே போய் தான் பார்க்கணும். சுற்றி நல்லா வியூவாக இருக்குது பார்த்துவாங்க. அவ்வளோ இல்லைன்னு நல்லா இருக்குது. அது போயிட்டே இருக்கும். அவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு. நம்ம பக்கம் தான் போகணும் பார்த்துவாங்க. அங்கே எப்படி இருக்குன்னு மேலே போய் பார்ப்போம். நம்ம வீடியோ டேரக்ட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்க. காய்ச்சி மேலே ஏறி வந்தாச்சு. பஸ்ஸையா ஓப்பன் பண்ணுற மிஷின் எவ்வளோ பெருசாக இருக்குது. சுத்தவே முடியாது, ரொம்ப டைட்டு. வந்துட்டேனே. திரும்பியும் ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க ஃபோட்டோ எடுக்க. நமக்கு நம்ம ஆக்டரை கூப்பிட்டுருக்காங்க. போக முடியாது, உள்ள பூட்டி போட்டுருக்கு பார்த்துக்கோங்க. அதான் நாங்கள் மேலே ஏறிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே எங்கேயோ ஒரு பாதை போயிட்டுருக்கு. நாங்கள் பாருங்களேன் வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
டேம்லேயும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இல்லை கொஞ்சம் தண்ணி அங்கே தள்ளி போய் உங்களுக்கு காமிங்க. நான் வந்து பார்த்தா அப்படி ஒரு வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு இடம் அப்படி இருக்குது. இந்த இடம் அப்படி பீஸாக இருக்குது, ஒரு சவுண்டும் இல்லாமல் அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. வந்து எங்கே வரலாம் அவன் காட்டுக்குள்ளே போய்ட்டு போகலாம் பார்த்தா கீழே போட்டிங் இருக்காம ஒருத்தவங்க சுற்றி அங்கே கூட ஒரு போட்டு போயிட்டு இருக்கு, தூரத்தில் போயிட்டு இருக்கு. கீழே போட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ள கீழே போய் பார்ப்பேன், எப்படி ஏமாத்திட்டாங்க. போட்டிங்கே போகலாம். அந்த அக்கா வந்து எங்கள் விபிஸோட அக்கா வந்து எல்லாரும் போட்டிங் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. நிறைய போகுது. அதை நம்பி நான் கீழே வந்தா இங்கே எல்லாரும் எங்கள் ஊர் பசங்க எல்லாம் இதில் நிற்கானுங்க. ஆனால் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க பாருங்க. தெரிதா பிரச்சனை போகுது. இவனை பாருங்க, இவனை பாருங்க, இவனை கொஞ்சம் பாருங்க. தாசெல்லாம் பையன் ரெண்டாவது எப்படி தள்ளி விட்டேன் பார்த்தீங்களா? பாருங்க மறுபடியும் பாருங்க எப்படி தள்ளி விட்டேன் பார்த்தீங்களா? இவங்க அதில் கூட்டுகள் வாணி. ஆமாம் நாங்கள் போனோம் போட்டிங் போனோம், எங்களுக்கு சேர்த்து ஏமாற்றி விட்டாங்க. கீழே வந்தாச்சு, நாங்கள் போட்டிங் போகிறோம், எங்களை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இந்த வர நல்லா இருக்குது. கீழே போய் 2-3 ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வர போகிறோம். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முட்டம். அந்த ஊர் பேர், இந்த ஊர் பேர் முட்டம்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக கடலாக தான் இருக்குது. நிறைய சுற்றி இடம் நிறைய நல்ல இடமா இருக்குது. அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு, டேஞ்சர் சோன் போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் போகக்கூடாது. படி இருக்கு. இன்னும் வந்து பீச் நல்லா இருக்கு பார்த்துங்க. ஆனால் அந்த பீச் வந்து லவ்வர்ஸுக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஒரே லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்க. முக்கு உட்காந்துருக்காங்க. அந்த பாதையில் வந்துட்டு இருந்தோமா, வந்து அங்கே ஒரு கப்பிள்ஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க பார்த்துட்டு வந்தோமா, அங்கே பார்த்தா இங்கே கல்லுக்குள்ள ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. எங்களை பார்த்தாலும் ஓடிட்டாங்க 2 பேரும். பீச்சில் வந்து அவ்வளோ பேர் அங்கே தான் இருக்காங்க. இப்படி வந்து போகக்கூடாது, அதில் டேஞ்சர் சோன் எழுதியிருப்பாங்க. மேலே வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அதில் உட்காந்துருக்காரு. இந்த வந்து உட்காந்துருக்காரு பாருங்க, உட்காந்துருக்காரு. எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இல்லை ஏகி நல்ல படம் ஜோடி ஏகி வந்தானா திட்டி விட்டாரு. வந்தான் அவனா திட்டி விட்டாரு. குரங்கு சாட்டை நல்லா பண்ணுவான் பார்த்துவாங்க. ஆனால் அங்கேயும் டேஞ்சர் சோன் இருக்கு. நாங்கள் இப்போ மறுபடியும் இப்படி தான் நான் நடக்க போகிறோம். அவர் கண்ணில் மாட்டாமல் நாங்கள் அப்படி நைஸாக ஓடி எங்கள் கேங்கோட சேர போகிறோம். அங்கே பாருங்க. அவங்க 2 பேரும் எங்கள் குரூமேட்ஸ் தான். நாங்கள் அங்கே போக போகிறோம். எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுக்குள்ளோடி டேஞ்சர் சோன் போட்டிருக்காங்க. அது விழுந்தோம்னா கரெக்டாக மண்டல மட்டும் தான் அடிபடும், வேறு எங்கேயும் அடிபடாது. அப்படியே போயிட்டு அங்கே போய் சேர்ந்து கேமராமேன் எப்படி அடி குதிப்பாரு. காய்ஸ் டைம் இப்படி தான் இருக்கு. உள்ள பயங்கரமாக இருக்கு பார்த்தவங்க. பாறை வழுக்கிற மாதிரி தெரியல, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கீழே பார்த்துவாங்க கேமரா. இது பாருங்க, மீன்லாம் இருக்குது பாருங்க. அதுதான் அழகாக இருக்கு. அதோ அங்கே பாருங்க, இந்த அதோ மீன் ஓடிக்கு. அதை பிடிக்கல முடியாது. நல்லா கடலில் இருந்து அப்படியே வந்துட்டாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. பாருங்க குகையை பாருங்க எப்படி இருக்கு. குகை மேசிவாக இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னே இருக்கு. பாஞ்சா பயங்கரமாக இருக்கு. இப்போ மட்டும் பாறை இடிஞ்சு ஒழிச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் என் கதை. கதை அவ்வளோ புரிஞ்சு இல்லை என்னென்னமோ இருக்கு. அதுக்கு எங்கே போனாலும் போலீஸ்காரன் மேலே இருக்காங்க. போலீஸ்காரன் மேலே இருக்காரு. அவர் பார்த்தாம திட்டி விடுவார். நமக்கு இப்படி தான் ஜோன். அவ்வளோதான் வெளியே போயிட்டு வந்தாச்சு. இல்லை நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளில வந்து அப்புறம் தான் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை பாருங்க எப்படி கல்ல போட்டு கட்டி வச்சுருக்காங்க. வரவே கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அப்படியே அந்த இடத்துல போயிருக்காங்க. அதை மட்டும் அந்த போலீஸ்காரர் பார்த்துருந்தாருன்னா அவங்க எங்கிட்டாங்க. லைன் பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள். கோயில் எவ்வளோ அழகாக இருக்குங்க, ராசி கோயில். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு போகிறக்கு இந்த பாறை இதெல்லாம் சுற்றி அங்கே வர போகணும். அது கொஞ்சம் டைம் ஆயிடும். எங்களுக்கு கொடுத்த டைம் 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த இடத்துல எவ்வளோ பார்க்கணும் பார்த்துட்டு வரணும். தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், க்ரீன் கலரில் இருக்குது ஒரு மாதிரி. இந்த மாதா கோயிலுக்கு போனோம்னா சின்ன மரமாக இருக்குது. சின்ன மரம் பாறை அந்த இடத்துல ஃபோட்டோலாம் சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் எங்களால் போக முடியல. இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் தான் இனி பார்க்கணும். சிப்பி ஃபுல்லாக நினச்சி விட்டுருக்கு.
டைட்டாக இருக்கு ஆனால் வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க, அழகா இருக்கு பார்க்கவே. நம்ம இப்போ கடைசியாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். எல்லா இடமே சுற்றியாச்சு காலையிலேருந்து. இது ஒரு 4வது இடம் நினைக்கிறேன். ஃபஸ்ட் கன்னியாகுமரி வந்தாச்சு. லாஸ்ட்டாக கன்னியாகுமரியில் சன்செட்டை பார்த்துட்டு அவ்வளோ முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம ட்ரிப்பை முடிஞ்சு, பேபிஸ் ட்ரிப்பு இதோட முடிஞ்சிட்டு. ஒரு சிலைக்கு போகணும், அதுக்கப்புறம் போகணும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவ்வளோ அதுக்குள்ளே டைம் ஆயிரும். எங்களுக்கு 8 மணி வரை டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடும். அப்புறம் இன்றைக்கான விளாக் அதோட முடிஞ்சிடும். பாய்.